எல்லாரும் சொல்றாங்க இந்தியன் சிஸ்டம் தவறா இருக்கு, அதனாலதான் அரசியல்ல இவ்வளவு கரப்ஷன் நடக்குது. நான் சொல்றேன் சார், இந்தியன் சிஸ்டம் கரெக்டா ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு வார்ட் கவுன்சிலர், ஒரு வார்ட் கவுன்சிலருக்கு மேல ஒரு மேயர், ஒரு மேயருக்கு மேல ஒரு எம்எல்ஏ, அவருக்கு மேல ஒரு சீஃப் மினிஸ்டர், அந்த சீஃப் மினிஸ்டருக்கு மேல பிரைம் மினிஸ்டர், இது எல்லாத்துக்கும் மேல ஜனாதிபதி அப்படிங்கிற ஒரு பதவி. இப்போ ஒரு வார்ட் கவுன்சிலர் அவருடைய வார்டை சரியா பராமரிச்சிருந்தார்னா அந்த வார்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா வார்டும் சரியா பராமரிக்கப்பட்டா அந்த ஊர் நல்லா இருக்கும். இதே மாதிரி பல ஊர்கள் சரியா பராமரிக்கப்பட்டா ஒரு மாநிலம் நல்லா இருக்கும். பல மாநிலங்கள் சரியா பராமரிக்கப்பட்டா ஒரு நாடு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நாடு நல்லா இருக்கணும்னா முதல்ல இந்த அரசியல்வாதிகளும் அவரை நம்பி நம்பி ஏமாந்துட்டு இருக்க மக்களும் மாறணும்னு. இன்னைக்கு ஒரு சாமானிய தொண்டை பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் லஞ்சம் கொடுத்துதான் சார் ஆகணும். அது அந்த தொண்டை செஞ்ச பாவம், கோஷம் போட்டதுக்கு கிடைச்ச அவனுக்கு பரிசு. அவன் பிறந்தா லஞ்சம், படிக்க லஞ்சம், அவன் வேலைக்கு லஞ்சம், வேலைக்கு ப்ரமோஷன் வேணும்னா லஞ்சம், கடைசியில செத்து தொலைஞ்சிட்டா அங்கேயும் லஞ்சம் கொடுக்கணும் சார். இன்னைக்கு அரிசியோட விலை 40 ரூபாய், ஆனா சிம் கார்டு இலவசமா தரான். ரேஷன் கடையில 1 கிலோ அரிசி 1 ரூபாய், கட்டண கழிப்பிடத்துல 3 ரூபாய் சார். இன்னைக்கு பள்ளிக்கூடம் கல்லூரின்னு கட்டி நடத்த வேண்டிய அரசாங்கம் வீதிக்கு வீதி டாஸ்மாக் கட்டி நடத்திட்டு இருக்கு. சாராய கடை நடத்திட்டு இருந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு பள்ளியையும் கல்லூரியையும் கட்டி இந்த கல்வியை வியாபாரமாக்கிட்டாங்க சார். வங்கிக்கு போனா வண்டிக்கு கடன் 5%, கல்விக்கு கடன் 12%. அரசியல்வாதிகள் எப்படி தெரியுமா சார்? குதிரை மாதிரி. அவங்க அந்த ஹார்ஸ் பவரோட வேகமா ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்னா இந்த தொண்டர்கள் அவங்களுக்கு சரியான கடிவாளத்தை போட்டு நேர் பாதையில போக வைக்கணும். அப்பையும் அந்த பேராசங்கிற எண்ணம் அந்த அரசியல்வாதி தவறான வழிக்கு போகணும்னு ஆசைப்பட்டா அந்த குதிரையோட கைத்தை பிடிச்சு அந்த தொண்டை ஒரு இழுக்கணும். இழுத்தா அரசியல்வாதிங்கிற குதிரை அங்கேயே நிக்கணும். மறுபடியும் அதை நேர்வழிப்படுத்திட்டு அந்த கயிறை கொஞ்சம் கொஞ்சமா விட விட அந்த குதிரை அதே ஹார்ஸ் பவரோட மறுபடியும் ஓட துவங்கணும். ஆனா இதை செய்யறதுக்கு இன்னைய தொண்டனுக்கு வக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வக்கு இல்ல. எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு வழக்கம் நம்ம நாட்டில் இருக்கு. என்ன தெரியுங்களா? ஆறுகளையும் நதிகளையும் பெண்களா நினைப்பாங்க. கங்கா, யமுனா, காவேரி, வைகை, தாமிரபரணின்னு எல்லா ஆறுக்கும் பெண்ணோட பேர் வச்சாங்க. ஏன் தெரியுங்களா? ஒவ்வொரு ஆறும் நதியும் பெண்ணுக்கு சமம், அவள் கலங்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. இன்னைக்கு எங்க ஊரு, என் திருப்பூர், நான் பிறந்து வளர்ந்து படிச்ச மண்ணு, இங்க இருக்கிற நொய்யலாறு கலகலன்னு ஓடிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு கலர் கலரா ஓடுது சார். இதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் லஞ்சத்தை வாங்கிட்டு சரியான சுத்திகரிப்பு ஆலை இல்லாத இந்த சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி கொடுத்துட்டான். அவன் அந்த சாயத்தை ஆத்துல கலந்துட்டான், நதியில கலந்துட்டான். அந்த நதியும் ஆறும் போய் சேருகின்ற இடத்துல விவசாயம் செய்ய முடியல, அதை குடிநீரா பயன்படுத்த முடியல. இதுக்கெல்லாம் காரணம் அவனை தட்டி கேட்க வேண்டியது இந்த சாமானிய தொண்டன். நீ தட்டி கேட்க தயாராகு. அரசியல் மாறும், அரசியல் மாறினால் நாடு மாறும். இன்னைக்கு கல்வித்தரம் உயர்ந்துருச்சுன்னு எல்லா அரசியல்வாதிகளும் சொல்றாங்க. 1ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ், 11ஆம் வகுப்பிலும் ஆல் பாஸ், 10வது வரான் பையன் ஃபெயிலா போறான், சூசைட் பண்ணிக்கிறான் சார். 1ஆவதுல இருந்து 9வது வரைக்கும் அந்த பையன் ஃபெயிலே ஆனதில்ல, தோல்வியே கண்டதில்ல. வெற்றியும் தோல்வியும் சகஜம், இதுதான் வாழ்க்கை, புரிந்துகொள். வாழ்க்கையின் தத்துவம், அது நீ அடைய வேண்டிய பக்குவம்னு சொல்லித்தர வேண்டிய இந்த கல்வி அவனுக்கு அதை சொல்லித்தர மறுக்குது. அதனாலதான் தோல்வியை ஏத்துக்க முடியாம அந்த மாணவன் தற்கொலை செஞ்சுக்கிறான். இந்த மாதிரி தவறான எஜுகேஷனல் சிஸ்டம் இந்த நாட்டுக்கு வர்றதுக்கு யார் காரணம்னா இந்த அரசியல்வாதி. இந்த அரசியல்வாதி கிட்ட ஒரு மாற்றம் வரணும்னா இந்த சாமானிய தொண்டன் இதையெல்லாம் உணரணும். அவன் மனசுல ஒரு புரிதல் வரணும். எப்ப அந்த புரிதலும் மாற்றமும் வருதோ அன்னைக்கு இந்த நாடு நிச்சயம் வல்லரசாகும், வல்லரசாகும், வல்லரசாகும்.